அந்த குகைக்குள்ள போனதுனால இந்த சின்ன பொண்ணோட வாழ்க்கையே மாறிடுச்சு. சின்ன பொண்ணா இருக்கிற சந்திரா குகைக்குள்ள போயிட்டு ஏதோ ஒரு பொருள தொட்டுறா. உடனே வௌவால்கள்லாம் சூழ்ந்து இந்த பொண்ண கடிச்சிடுது. இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க அப்பா, அம்மாவ கட்டி போட்டு, "எப்படி உன் பொண்ணு அதுக்குள்ளலாம் போலாம்? அந்த புனிதத்த தொடலான்னு?" கேட்கறாங்க. இந்த பொண்ணோட அப்பா, அம்மா மன்னிப்பு கேட்கறாங்க. என் பொண்ண விட்டுருங்கன்ட்டு. ஆனா கண்ணு முன்னாடியே ராஜா அவங்க அப்பா, அம்மாவ கொல்றாரு. இந்த பொண்ண ஈட்டியால குத்துறாரு. ஆனா இந்த பொண்ணு சாகல. ஏன்னா இந்த பொண்ணுக்கு சாகா வரம் கிடைச்சிருக்கு. இந்த பொண்ணு நீலி, யக்ஷின்னு 2 அவதாரத்த எடுத்திருக்கா. யக்ஷின்றது அநீதிய தட்டி கேட்கிறது. அவங்க அப்பா, அம்மாவ கொன்ன அந்த ராஜா எல்லாரையும் போட்டு இந்த பொண்ணு சாவடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு நவுர்றா. புதிய எங்கெங்கெல்லாம் அநீதி நடக்குதோ, அங்கங்கலாம் போய் இந்த பொண்ணு தட்டி கேட்கறா. இப்படியே போயிட்டு இருக்கும்போது, இப்போ பேரலல் யூனிவர்ஸ்ல இந்த பொண்ணு ஒரு ஃப்ளாட்ல குடியேறுறா. ஆப்போசிட் ஃப்ளாட்ல பார்த்தா நம்ம நஸ்லன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா வாழ்ந்துட்டு வராரு. ஜன்னல் வழியா நஸ்லனும், சந்திராவும் பார்த்துக்கிறாங்க. 2 பேருக்குமே ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. ஒரு நாள் நம்ம நஸ்லன் பூனைய காப்பாத்த போறேன்னு சொல்லி அவரு உயிர விட்டுருப்பாரு. ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து நம்ம ஹீரோயின் வந்து அவங்கள காப்பாத்திருவாங்க. நஸ்லன் ஃபீல் பண்ணுவான். எப்புட்றா இவன் நம்மள காப்பாத்துனா? இவளுக்கு ஏதோ சூப்பர் பவர் இருக்குன்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாம் உன் பிரமையா இருக்கும்ன்னு ஃப்ரெண்டு சொல்லுவாரு. இல்ல இவளுக்கு ஏதோ சூப்பர் பவர் இருக்கு. ஏதோ அப்நார்மாலிட்டி இவகிட்ட கண்டிப்பா இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆவணும்னு நஸ்லன் இந்த பொண்ண ஃபாலோ பண்ணிட்டே போவாரு. போகும்போது ஒரு நாள் கிட்னி கடத்துற கும்பல் இந்த பொண்ண ஊசி போட்டு கடத்திருவாங்க. நஸ்லன் தொரத்திட்டே போவாரு. போயிட்டு பார்க்கும்போது நஸ்லனுக்கு பயங்கர ஷாக். என்னன்னு பார்த்தா, அந்த 3 பேரையுமே இந்த ஹீரோயின் சந்திரா அடிச்சு கொன்னுருப்பாங்க. நஸ்லன் உதவியோட அவங்கள டிசால்வ் பண்ணிட்டு, இவங்களோட கதைய ஃபுல்லா சொல்லி முடிப்பாங்க. அதுக்குள்ள பார்த்தா இவங்க கொன்னாங்கல்ல, அந்த 3ல ஒருத்தவங்களோட சொந்தக்காரர் தான் இன்ஸ்பெக்டர் சாண்டி. சாண்டி இந்த சந்திராவோட வீட்ல ஃபுல்லா இன்ஸ்பெக்ஷன் பண்ணி, பல திடுக்கிடும் தகவல் தெரிஞ்சுப்பாரு. உடனே துப்பாக்கி எடுத்து ரெடியா நின்னுட்டு இருப்பாரு. சந்திராவ போட்டு தள்ளலான்ட்டு. ஆனா, நம்ம நஸ்லன் நடுவுல வந்து குண்டடி வாங்கிடுவாரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாண்டிய கையில கடிச்சிருவாங்க. ஹீரோயினுக்கு இருக்கிற அதே பவர் சாண்டிக்கு போயிடும். சாண்டி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவங்கள கடிச்சிடுறாங்க. இதே டிபார்ட்மெண்ட் இஷ்யூ ஆனவுனே, இவங்களால அந்த சிட்டில நிம்மதியா வாழ முடியல. இவங்களுக்குன்னு இருக்கிற சீக்ரெட் பிளேஸ்ல இவங்க போறாங்க. அங்கேயும் போலீஸ் ஃபோர்ஸ் தேடி வருது. அங்க நம்ம டோவினோ தாமஸ் என்ட்ரி குடுத்து, அவங்க வர எல்லாரையும் பார்த்துட்டு அவரு அடிச்சு நாக் அவுட் பண்றாரு. இப்படியே போயிட்டு இருக்க. சாண்டி திரும்பவும் தேடி வராரு நம்ம சந்திராவ. சந்திரா சாண்டிய கொன்னுடுறாங்க. கொன்னதுக்கு அப்புறமா 2 பேரும் தப்பிக்கலான்னு இருக்கும்போது, பயங்கரமா இன்னொரு டீம் அங்க இறங்குது. அங்க டிக்யூ நம்ம துல்கர் சல்மான் இறங்கி பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி எல்லாரையும் காப்பாத்துறாரு.